என்னண்ணே ஆச்சு? எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிருக்கீங்க? பெரிய ஃபேமிலி ஃப்ரெண்டு சொன்ன போல் சொல்லிட்டு போகுது. பெரிய பிராடா இருப்ப போகுது. நீ ஃப்ராடா? யாரு ஃப்ராடு? நீதான். உன் வீட்டுல இதுக்கு முன்னாடி குடிந்து தூக்கு போட்டு செத்தானே, அது என்கிட்ட சொன்னியா நீ? ஃப்ராடு நீதான். என் ஃப்ராடு ஃப்ராடு. பாத்தியா எப்படி பேசுற? வாடகை விடாதேன்னு சொன்னேன்ல, வந்த முதல்ல ஊமை மாதிரி இருந்துட்டு இப்ப பாரு எப்படி பேசுற. கருத்திரம் பிடிச்ச மாதிரி நான் சோத்தை கட்டி வச்சுட்டு என்னமோ பெரிய கோட்டை கட்டி வாடகை விட்ட மாதிரி ஃபீல கொடுக்குற. ஏய் என் ஊர்ல என் இடத்துல நான் வச்சிருந்த வைக்க போறதுக்குல அதுல கால்வாசி போறதே உன் வீடு. எனக்கு இருந்த இடம் எவ்வளவு தெரியுமா? 6 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு எத்தனை சென்ட் தெரியாது. ஒரு ஏக்கருக்கு 100 சென்ட். 6 ஏக்கருக்கு 600 சென்ட். அந்த 800 வீடு கட்டலாம். மிச்சம் இருக்கிற இடத்துல ஒரு குளமே வெட்டலாம். தெரியுமா உனக்கு? கட்ட வேண்டிதானே, கட்டி வாடகை விட வேண்டிதானே. உங்க ஊர்ல பொழக்க வழி இல்லாம தானே இங்க வந்த. பொழைக்க வழி இல்லாம வந்தவன் இப்படி வழிப்பறி பண்றீங்களேமா, அது நியாயமாமா? ஐயோ அதான் வாடகை வாங்குறீல, அதான் இந்த கரண்ட் பில் தனியா 8 ரூபா. கீழ இருந்து மேல வந்து ஓய்வு அளிக்கிற மாதிரி யாரு வாடகை கொடுக்குறது? வீட வாடகை விடுறாந்தா கீழ இருந்து ஒயரை வலிச்சு மேல ஒண்ணும், ஃபேன் மாட்டணும், பல்பு மாட்டணும், மோட்டர் போட்டு தண்ணி வர வைக்கணும். இதெல்லாம் சேர்ந்தா தானே வீடு. ஏன் விளக்கு என்ன அது தண்ணி வாடகை வாங்க முடியும்? என் புருஷன் இப்படி பேசுற, ஏயா இப்படி சில மாதிரி நின்னுட்டு இருக்க? பார், நாங்களாம் இருக்க இடம்லாம் இங்க வரல. ஊர்ல ராஜா மாதிரி வாழ்றீங்க, புரியுதா? பிச்சைக்கார பசங்க பொறுக்கிடுவோம்.